குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கும். ஒரு பெரிய 2 பக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, அது உங்களால சொல்ல முடியலையே. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குல தீர்ப்பு கொடுத்து 48 மணி நேரம். அந்த தீர்ப்பை யாராவது நாம படிச்சிருந்தோம் அப்படின்னா, நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்புல சொல்லி இருக்கிறார். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கணும். ஒரு பெரிய 2 பக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, அது உங்களால சொல்ல முடியலையே. கவர்னர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல சூசைடு மட்டுமே 65 பேரு, சூசைடுடைய கேபிட்டலா மாறிட்டு இருக்கும் தமிழ்நாடு. அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல, ஒரு காலத்துல முதல் 3 இடத்துல இருந்தோம் அந்நிய செலாவணி இருப்பதுல, இன்னைக்கு 6, 7, 8வது இடத்துல இருக்கோம். ஆனா நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்ல. இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு, கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம், அதற்கு பதில் இல்ல. அதனால நீங்க ஆளுநர் தேசிய கீதம் பாடணும், அது பாடணும்னு சொன்னாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால பதில் சொல்ல முடியலையே. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியது எங்களுடைய கனவா.